கர்த்தருடைய பரசமையில அடிமை தேவன் கடந்த நாளை பாதுகாத்து இந்த நாளை தேவ சொல்கிற தேவன் அடிமைக்கு இறக்கம் பாராட்டினார். அவர் நாமத்துமை விழுதாக தேவன் அறிவித்த ஒரு வார்த்தை வாசித்து கடன் சொல்லுவோம். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிப்போம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கவில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக. அருமரட்சகர இயேசு கிறிஸ்துடைய ஊழிய காலத்தில் ஒரு தன்னை தேடி பின்பற்றி கடந்து வந்த யெகோவா தேவனை தொழுது கொண்ட ஜனங்களுக்கு அவர் அறிவிக்கிறார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி இங்கே இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் என் சொந்த சமாதானத்தை என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். அல்ல அருமருச்சகர் இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லப்படுகிற சமாதானம் என்பது என்ன, அது எதை சார்ந்த விஷயங்கள் என்று நாம் நாட்களை தியானம் செய்ய இருக்கிறோம். நாம் பலவிதமான நிலைகளை காணப்படுகிற வறுமைகள், வியாதிகள், பலவீனங்கள், இப்படிப்பட்டதை நினைத்து நாம் இறைமார்க்கம் சொல்லப்படலை. அது ஒரு சின்ன ஒரு நிகழ்வு தான். அதை விட மேலான காரியம் நமக்கு அறிவித்து தேவன் கொடுக்க அவர் என்ன எனக்கு கொடுத்தது என்று சொல்கிறார். பிதாவக தேவன் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை உங்களுக்கு கொடுக்கிறேன். அல்ல பூமியில் நமக்கு இருக்கிற குறைவுகளை அல்ல, அவர் சொல்லுகிற வார்த்தை தான், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னோட சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக இல்லை, நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை. உங்கள் இருதய கலங்கம் பயப்படாமல் இருப்பதாக. அல்ல பிதாமக தேவன் என்ன நோக்கத்தோடு இயேசு கிறிஸ்து அனுப்பி கொடுத்தாரோ அதை சார்ந்த சமாதானம் என்று சொல்கிறார். ஏன்னா நமக்கு உலகத்தினை எடுத்துக்கொண்டீங்கன்னா வியாதியில் இருக்கிறார்கள், கடன் பிரச்சனை இருக்கிறோம், பலவீனத்தில் இருக்கிறோம். இதுதான் உலகத்தை நமக்கு நமக்கு தேவையானது. ஆனால் இறைமார்க்கம் சொல்கிற விஷயம் நான் பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன பிதா கொடுத்தாரோ அதை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஏன்னா நம்ம நினைக்கிற நாட்களை வறுமைகளோ வியாதிகளோ பலவீனோ ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அது ஒரு பக்கம் நிறைய நிலைகள் இருக்கிறது. நம்முடைய அறிவு ஞானத்தினாலே கொஞ்சம் அடைந்து கொள்கிறோம், மருத்துவ வளர்ச்சினாலே கொஞ்சம் அடைந்து கொள்கிறோம், இப்படிப்பட்ட நிலைகளை நம்ம அடைந்து கொள்கிறோம். ஆனால் அருமரட்சகர் இயேசு கிறிஸ்து ரெண்டு விஷயத்தை மையப்படுத்துகிறார். இந்த பூமிக்குரிய நிலையாகிய வியாதிகள், கடன் பிரச்சனை, பாரங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் பிதாவக தேவன் என்ன சில சம்பவத்தை கொடுத்திருக்கிறார். அதனால் இந்த பூமிக்கு நான் அனுப்பியிருக்கிறார், அதை நான் கொடுத்து போகிறேன் என்று சொல்கிறார். அதை குறித்த நாட்கள் நாம் இறை சொந்தம் தியானம் செய்ய போகிறோம். காலங்காலமாக மனிதன் அடைந்து கொள்ள முடியாமல் பெற்றுக்கொள்ள முடியாமல் காணப்படுகிற இறை சமூகத்தில் காணப்படுற ஒரு பெரிய நிகழ்வு நான் பார்த்தீங்கன்னா பாவத்திலிருந்து விடுதலை. அதான் காலங்காலமாக மனிதன் ஏதோன்னு தொடர்ந்து பிரிந்த காலத்திலிருந்து இன்றைய வரைக்கும் அவன் விடுதலை அடைய முடிய ஒரு பெரிய நிகழ்வு நான் பார்த்தீங்கன்னா பாவம். ஏன்னா பாவத்தின் சம்பளம் தான் மரணம் என்று சொல்கிறது, பாவத்தின் சம்பளம் தான் வியாதி என்று சொல்கிறது, பாவத்தின் சம்பளம் தான் கடவுள் நம்மை பிரித்து என்று சொல்கிறது. இப்படிப்பட்ட பாவம் என்பது ஒன்று ரெண்டு அல்ல, நம் வாழ்க்கையில் காணப்படுற தேவனை இழந்த ஒரு நிகழ்வு. வியாதிகள், இல்லாமைகள், வறுமைகள் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமான இறைமார்க்கம் சொல்லுகிற பிரகாரம் பாவமே காரணம் என்று சொல்கிறார். இந்த பாவத்திலிருந்து நாம் தொடர்ந்து விடுதலையாக முடியல. சாத்தான் ஏதாவது தந்திரத்தில் நம்ம பாவத்தில் சிக்க வச்சு தேவ திட்டத்தை, தேவ அன்பை இழக்க செய்கிறான் என்று பார்க்கிறோம். இப்படி காலங்காலமாக 6000 ஆண்டு காலமாக அணிந்து கொள்ள முடியாமல் ஒரு பெரிய நிகழ்வை தான் கிறிஸ்து நமக்கு கொடுக்கிறார். அதற்காக பிதா என்னை அனுப்பினார் என்று அங்கே நடைமுறைப்படுத்துகிறார். மத்திய 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போம். அவன் ஒரு குமாரனை பெறுவான், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாக, ஏனெனில் அவர் தம்முடைய பாவங்களை நீக்கி நம்ம ரட்சிப்பார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அருமரட்சகர இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நோக்கம் அங்கே தூதன் என்று சொல்லுகிறான். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவர் இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி ரட்சிப்பார்.
ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பிரதான நோக்கம், பிதாவின் அனுப்பின நிலை பார்த்தீங்கன்னா பாவ மன்னிப்பு அடைந்து கொள்வதற்கு, பாவத்தில் விடுதலையாகப்படுவதற்காக இயேசு வந்தார். மோசேவினாலே மனிதன் செய்கிற பாவங்களுக்கு ஆடு மாடு பலி செலுத்தினா கூட அது பூர்ணமான ஒரு விடுதலை கிடையாது. தேவனுக்கு நமக்கு கொஞ்சம் ஐக்கியம் இருக்கப்படும் என்பதற்காக மோசே மூலமாக ஆடு மாடுகள் பலி செலுத்தினார் தவிர அதிலிருந்து பூர்ணமாக விடுதலை ஆக முடியல. யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தோட வாசிப்போம். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடியால் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொன்னேனே. அவர் மறுநாளில் யோவான் இயேசு தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமத்தி இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஆனால் இறை சன்னிதானத்துக்குள்ளாக அருமருச்சகர இயேசு கிறிஸ்து குறித்து யோவான் சாட்சி கொடுக்கிறார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஏதோ ஒரு மனிதன் 2 மனிதன் அல்ல, பூர்வ உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் பாவத்தை சுமக்குகிற அவர் தேவ ஆட்டுக்குட்டியாக வெளிவந்தார் என்று பார்க்கிறோம். மத்திய 9ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். அப்பொழுது அவர் படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேதபாரகரில் சிலர், இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறதென்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். இங்க ஒரு சம்பவத்தை பார்க்கிற அருமருச்சகர இயேசு கிறிஸ்து ஊழிய காலத்துல ஒரு படுக்கையில காணப்பட்ட ஒரு வியாதி உள்ள மனிதனை தூக்கிட்டு வருகிறார்கள். அந்த மனிதனை பார்த்து சொல்கிறார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி. அங்க இருக்கிற வேதபாரகர் தேவதூஷணம் சொல்கிறான், பாவ மன்னிப்பை கொடுப்பதற்கு உலகத்தில் யாருக்கு உரிமை இல்லை என்று ஒருவருக்குள்ளாக இருதயத்துக்குள்ளாக நினைவு கூறுகிறார்கள். அதை அறிந்து இவன் தேவதூஷணம் செய்கிறான் என்று சொல்லப்பட்ட பிறகு அவர் சொல்லுகிறார், மனிதனுடைய பாவங்கள் மன்னிப்பது எவ்வளவு நல்லது என்று சொல்லி அவர் அங்கே சொல்லுகிறார், பூமியில் பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாருக்கு அதிகாரம் உண்டு நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்கனுடைய நீ எழுந்து உன் படிக்கை எடுத்து நடந்து போ என்று சொல்லுகிறார். அவன் எழுந்து நடந்து போகிறான். முதலாவது சொன்னப்பட்ட பிறகு இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று எல்லாரும் புலம்புகிறார்கள், வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். அவர் சொல்ல, உன் படிக்கேட்டு நீ நட என்று சொல்லுகிறார். அவன் எழுந்து நடந்து போனான். எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார்கள். அநேகர் இப்படிப்பட்ட மகிமை எங்கேருந்து உண்டாது என்று தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று சொல்லப்பட்டதாக பார்க்கிறோம். அதனால் அருமரட்சகர இயேசு கிறிஸ்து இதை வேதத்தில் தெய்வத்துவம் சொன்னது மாத்திரமில்லாமல் தன் வாழ்க்கை நடைமுறைப்படுத்தி காமிக்கிறார். பல இடங்களில் வியாதி உள்ள மனிதர்களை அவருடைய பாவங்களை மன்னித்து அவரை அனுப்புகிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் அருமரட்சகர இயேசு கிறிஸ்து தான் ஊழியம் செய்த காலத்தை செய்தார். இப்போ என்ன ஆகிட்டான்னு பார்த்தீங்கன்னா, அவர் இப்போ செத்து பிதாவிடத்தில் கடந்து போயிட்டப்போ அந்த மன்னிப்பு எங்கே இருக்கிறது, அதை எங்கே வைத்திருக்கார் என்பதை நம்ம அறிந்து கொள்ளப்பட வேணா. அவர் உயிரோடு இருந்தால் சொன்னார், கொடுத்தாரு, பெற்றுக்கொண்டோம். அவர் இப்போ மறைந்து போயிட்டார். அந்த நிலை எங்கே இருக்கு என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். யோவான் 20ஆம் அதிகாரம் 21 வாசிப்போம். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதிமு என்னப்பட்ட தோமா என்பவன் சமூகத்தை நாம் பார்க்கிறோம்.
அருமரட்சகரை இயேசு கிறிஸ்து தான் இந்த பூமியை விட்டு கடந்து போன பிறகு தன்னோடு கூட அந்த 12 அப்போஸ்தலரை கூப்பிட்டு அவர் சொல்லுகிறார், இயேசு மறுபடியும் அவனை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என அனுப்பினது போல் நான் உங்களை அனுப்பினேன் என்று சொல்லி அவர் மேல் ஊதி பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளுங்கள். எவ்வளோ பாவங்கள் மன்னிக்கிறீர்களோ அவைகள் மன்னிக்கப்பட்டிருக்கும், எவ்வளோ பாவங்களை மன்னியாதிருக்காது மன்னிக்கப்படாது இருக்கென்று தன் அப்போஸ்தலருக்கு நடைமுறைப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற இயேசு கிறிஸ்து மறைந்து போன பிறகு அது எங்கே கொடுக்கிறார்? தன் சபைக்குள்ளாக ஒப்புவிக்கிறார். அதன் பிறகு தன் சபையை நடத்தக்கூடிய அப்போஸ்தலர் மத்தியில் அவர் சொல்லுகிறார், பிதா என்னை என்ன அனுப்பினாரோ அதை உங்களுக்கு முழுமையாக தருகிறேன் என்று சொல்லி. ஆனால் தெய்வ சமூகத்துக்குள்ளாக பாவ மன்னிப்பை பல நிலைகளை வடிவமைக்கிறார். ஏன்னா பாவம் என்பது 2 முறையை நாம் நடைமுறைப்படுத்துகிறார். ஒன்று 3ஆம் 4ஆம் தலைமுறையாக ஜென்ம பாவம், இன்னொன்று கர்ம பாவம் என்று சொல்லி இந்த 2 பாவங்களை வடிவமைத்து அந்த 2 பாவங்களை மன்னிப்பதற்கு தேவன் அதிகாரங்கள் சபைக்கு கொடுக்கிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37 வாசிப்போம். இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அப்போஸ்தலர் பேதுரு இயேசுவை பிரசங்கிக்கிறார். அந்த சத்தத்தை கேட்ட அங்கே இருக்கிற யூதர்கள் கேட்கிற, நாங்கள் என்ன செய்யப்பட வேண்டும்? அவளை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவமன்னிப்பு இயேசு நாம ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா ஞானஸ்நானம் என்பது தன் 3ஆம் 4ஆம் தலைமுறை பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக. வாயினால் அறிக்கை பண்ணுகிற விஷயங்கள், தன் வாழ்க்கையில் அறிந்து செய்கிற பாவங்களை மனிதன் மனஸ்தாபப்பட்டு துக்கப்பட்டு தெய்வ சமுதாய சபைக்குள்ளாக அப்போஸ்தலர் அறிக்கை பண்ணப்படும் போதும் அவன் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-6 வரைக்கும் வாசிப்போம். அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதையில் சேவை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே. இந்த யோவான் ஒட்டகமயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாய் இருந்தது. அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியிலே அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மன திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ள இணையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய். நாம் பார்க்கிறோம், யோவான் ஸ்நானனுக்கு நாட்கள்ல மனம் திரும்புகளும் பரலோக சமீபத்து என்று பிரசங்கம் பண்ணினார். கர்த்தருக்கு வழி ஆயத்தப்படுத்த ஒரு பாதையில் சமைப்பன் என்று வனாந்தரத்துக்கு கூட சத்தம் உண்டாயிற்று. அப்போது எருசு நகரத்தாரும் யூதேயா தேசம் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புற யாவரிடத்தில் போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஆனால் இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவ சன்னிதானத்துக்குள்ளாக 3ஆம் 4ஆம் தலைமுறை மனிதன் செய்கிற பாவங்களுக்கு அவன் ஜலத்தினாலே மூழ்கி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும். தன் வாழ்க்கை சொந்தமாக தான் அறிந்து செய்கிற பாவங்களை தன் சபையில் இருக்கிற அப்போஸ்தலர் மத்தியில் கடந்து போய் அதை அறிக்கை செய்தபடியாக அவன் விடுதலாக்கி கொள்ளப்பட வேண்டும். யாக்கோபு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13-14 வாசிப்போம். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாய் இருந்தால் சங்கீதம் பாட கடவன். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும்,
கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர் கர்த்தர் நாமத்தில் அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்கு ஜெபம் பண்ண கடவார்கள். அப்போது விசுவாசம் பிணியால் ரட்சிக்கும். கர்த்தவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தான் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் என்று பார்க்கிறோம். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்தும் போது ஒரு வியாதிப்பட சபை மூப்பனை அழைத்து வர சொல்லி அவன் நாமத்தில் அப்படியாக எண்ணெய் பூசி அவனுக்கு ஜெபிக்க பண்ண கடவான். அப்போது விசுவாசம் ஜபம் பிணியாலை ரட்சிக்கும் என்று பார்க்கிறோம். அவன் பாவம் அவனுக்கு மன்னிக்கப்படி என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆனால் தெய்வ சமூகத்துக்குள்ளாக இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் பாவத்தினாலே ஒரு பக்கம் வியாதிப்பட்டிருந்தால் அவன் சபை மூப்பனை அழைத்து வர சொல்லி அவன் எண்ணெய் பூசி அவனை ஜபம் பண்ண கடவான். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவர் 16 வசனத்தை வாசிப்பான். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து 1ஆம் நூற்றாண்டு கொடுக்கப்பட்ட பாவ மன்னிப்பு கடைசி காலத்தில் தான் திருச்சபையில் அர்ப்பணிக்கிறார். திருச்சபைக்குள்ளாக இருக்கிறது. அங்கே போய் அவன் தன்னை சுத்தப்படுத்தி பாவங்களை அறிக்கை செய்து தேவசாயலாக மாறிக்கொள்ளப்பட வேண்டிய பார்க்கிறோம். ஆனால் காலங்காலமாக மனிதன் அடைந்து கொள்ள முடியாமல் இருந்த பாவ மன்னிப்பை தேவன் இயேசு கிறிஸ்துவடியாக இந்த பூமிக்குள்ளாக நமக்கு கையளித்தார் என்று நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அடுத்தபடியாக தேவனுக்கு நமக்கு ஒரு உறவை நடைமுறைப்படுத்துகிறார். மத்திய 3ஆம் அதிகாரம் 13 வாசிப்போம். அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயா விட்டு யோர்தானுக்கு அருகே அவரிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவாவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. இங்க பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு என்ன உறவுகள் என்ன நடைமுறை இருந்தோ அதை நமக்கு கொடுக்கிறாத முக்கியம். தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாமல் இருந்தோம். மனிதனுக்கு தேவனுக்கு உறவு இல்லாமல் காணப்பட்டது. அதை நாம் நடைமுறைப்படுத்துகிறோம். தேவனுடைய வார்த்தை நீதியை நடைமுறைப்படுத்திக் கொள்ளப்படும் போது அன்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமார், இவர் பிரியமாயிருக்கு என்று சொன்னார். அதனால் அருமை பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவடியாக நேசகுமாரன் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு உறவை பார்த்தேன் நமக்கு உருவாக்கி கொடுக்கிறார். ஏன்னா மனிதன் தேவனை ஒருபோதும் பார்க்க முடியல, அவர் சத்தத்தை கேட்க முடியல. பல பழைய பழசில் ஒரு மனிதரை நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாம், ஆதான், ஏனோக்கு, மோசே, நோவா, இப்படிப்பட்ட ஒரு சில மனிதர்கள் தேவனை சஞ்சரித்தார். அதன் மாதிரி ஒரு நீண்ட காலமாக பார்த்தீங்கன்னா கடவுளை பார்க்க முடியல. தீர்க்கதரிசி நாட்களை பார்க்கிறோம். ஏன் இயேசுவின் நாட்களை கேட்கிறோம். பிதாவை எங்கள் காண்பி என்று கேட்கிறார்கள். நியாயாதிபதி புஸ்தகத்தை பார்க்கிறோம். மனோவா என்கிற ஒரு மனிதன் ஒரு தேவதூதனை பார்த்து ஆச்சரியப்படுகிறான். அப்படிப்பட்ட தேவதூதர்களும் தேவனும் கடந்து வர முடியாமல் ஒரு நீண்ட காலம் மனிதன் பாவம் செய்து துரோகிகளாக மாறி போனார்கள். இப்படிப்பட்ட உறவை மீண்டும் தேவன் பார்த்தீங்கன்னா தன் கிறிஸ்து மூலியமாக புதுப்பிக்கிறார் என்று பார்க்கிறோம். மத்திய 17ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும் வாசிப்போம். 6 நாளுக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுமுகமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள்.
நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். அவன் பேசுகையில், இதோ ஒளிக்கிற ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அருமநேசர் மரணம் அடைய போகிறார். எலியாவும் மோசே வந்து அடைய போற சம்பவத்தில் அவர் விவரித்து காண்பிக்கிறார்கள். அந்த சமயத்தில் பார்க்கிறோம், இதோ ஒரு ஒளிவுள்ள ஒரு மேகம் அவர் மேல் நிழலிட்டது. இவருடைய நேசகுமார், இவருடைய பிரியமாக இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கிற அந்த மேகத்தில் ஒரு சத்தம் உண்டாயிற்று. ஆனால் ஒரு இறுதி நிலைகளை இயேசு கிறிஸ்து தெய்வத்திடத்தை நிறைவேற்றி கொடுக்கப்படும் போது எப்படி ஒரு துவக்க நாட்களில் பிதாவுடைய சத்தத்தை உண்டானதோ அதேபோல இறுதி நிலை தெய்வத்திடத்தை நிறைவேற்றி கொடுக்கப்படும் போது தேவனுடைய சத்தத்தை கேட்கிறார். இவருடைய நேசகுமாரன், இவருக்கென செவி கொடுங்கள் என்று சொல்லி இப்படிப்பட்ட ஒரு உறவை தேவன் மூலியமாக இயேசு கிறிஸ்து மூலியமாக நமக்கு மேம்படுத்தப்பட்டது. அதான் அவர் சொல்லுகிறார், தேவரை ஒருவனும் பார்க்க முடியல. கிறிஸ்து இதற்கு முன்மாதிரியாக காணப்படுகிறார். கிறிஸ்து தன் வாழ்க்கையில் அடைந்ததெல்லாம் தன் சொந்த ஜனங்களுக்கு அவர் நடைமுறைப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். அடுத்தவிட மரணத்தை ஜெயிக்கிறோம். ஏசாயா 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களில் இருந்து கண்ணீரை துடைத்து தம ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். ஆனால் இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம், ஏசாயா பக்தன் மூலம் அறிவிக்கிற பிரகாரம் தம் ஜனங்களுடைய மரணத்தை பூமியில் இராதபடிக்கும் நீக்குவார். ஆனால் இயேசு கிறிஸ்து மூலியமாக ஒரு மரணத்தை நாம் ஜெயிக்க முடியும். இயேசுவின் பிறப்பினாலே அவர் பூமியில் செய்கிற செய்கையினாலே தன் ஜனத்துடைய எல்லா மரணத்தை நீக்குகிறார் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். ஆனால் இறைமார்க்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் காலங்காலமாக பயந்து நடுங்கி காணப்பட்ட நம்முடைய மரணத்தை எப்படியாக ஜெயிக்கிறார் என்று சொல்கிறது. மத்திய 28ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகளிடா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னலை போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையை போலவும் வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள், சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரில் இருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். இந்த இறை சமூகத்தில் பார்க்கிறோம், ஓய்வு நாள் முடிந்த வாரத்தில் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலா மரியாள் மற்ற மரியாள் கல்லறையிலே வந்தார்கள். பூமி மிக அதிரும்படி கர்த்தருடைய வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னலை போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையை போலவும் வெண்மையாயிற்று. காவலர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர் போலானார்கள். தூதன் அந்த இஸ்ரவேல் நோய்க்கு, நீங்கள் பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறேன் என்று அறிவேன். அவர் இங்கே தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஆனால் அருமரட்சகர இயேசு கிறிஸ்து மரணத்தினாலே பாவ மன்னிப்பு உண்டாகிறது. அவர் மரித்தவர் மரணத்தில் அவர் காணப்படாமல் அவர் உயிரடைந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் 2 காரியத்தை தன் ஊழிய காலத்தை நடைமுறைப்படுத்துகிறார். யோவான் 11ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி
தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவனுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாயிருந்தான். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்டபொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. இயேசுக்கு பிரியமாக காணப்பட்ட ஊழிய பாதையில மரியாளும் சகோதரிய மார்த்தாலும் காணப்படுகிறார்கள். அவருடைய சகோதரனாகிய லாசரு மரணத்துக்கு எதுவான ஒரு நிலையிலே இருக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்து இருந்தால் எப்படியா தன் சகோதரனை காப்பாற்றி விடுவார் என்று சொல்லி 2 மனிதனை அனுப்பி இயேசு என் வீட்டுக்கு அழைத்து வா என்று அவள் செய்கிறாள் என்று பார்க்கிறோம். 20 வாசிப்போம். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு அவன் போய் தன் சகோதரி ஆகிய மரியாளை ரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றார். இங்க பார்க்கிறோம், அருமரட்சகர் இயேசு கிறிஸ்து மார்த்தாள் வீட்டுக்கு வருகிறார். மரியாள் மகா துக்கத்தோடு மார்த்தாள் ஓடி இயேசுவிடத்தில் வினாவுகிறார். இதே போல நீ முன்னாடி வந்திருந்தால் என் சகோதரன் சாகாமல் இருந்திருப்பான் ஆண்டவரே. அப்போ உன் சகோதரன் எழுந்திருப்பான் என்று நீ நம்புகிறாய் என்று கேட்கிறார். நான் நம்புகிறேன், உயிர்த்தெழுதல் உண்டாகும் போது என் சகோதரன் எழுந்திருப்பான் என்று சொல்லி இயேசுவை நோய்க்கு, நானே உயிர்த்தெழும் ஜீவனமாக இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு என்னை விசுவாசிக்கிறன் என்றைக்கு மறியாமல் இருப்பான். ஆனால் அருமரட்சகர் இயேசு கிறிஸ்து தான் கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை சொல்லுகிறார். நான் மருத்துவனை உயிரோடு எழுப்ப முடியும். என்ற நாட்களில் மரித்து மண்ணோடு மண்ணாக போன மனிதனும் எழுந்திருப்பான் என்று சொல்லுகிறார். விசுவாசத்தால் மறியாமல் இருக்கலாம் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய பிதா கொடுக்கப்பட்ட அதிகாரம், தான் ஊழிய காலத்தில் யாரெல்லாம் மரித்தவர் எழுப்பப்பட வேண்டும் என்று எண்ணினாரோ எழுப்பி கொடுத்தார். ஆனால் அதற்கு பிறகு ஒரு காலம் சொல்லுகிறார். காலம் சென்று கடந்து போன மரித்து மண்ணோடு போன மனிதர்களும் உயிரடைவார்கள், உயிரோடு இருக்கிற அநேகரும் மறியாமல் இருப்பார் என்று ஒரு வாக்கு கொடுப்பதாக பார்க்கிறோம். 1 Corinthians 15 அதிகாரம் 51 வாசிப்போம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆயிலும் கடைசிய காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். இது ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசியா காலம் தோணிக்கும் போது நிமிஷத்தில் ஒரு எம்மைப்பொழுது நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட கடைசி காலத்தை காணப்போற மனவாட்டியானவளுக்கு காலம் சென்று மரித்து போனவர்கள் ஒரு எக்கால சத்தம் தணிக்கும் போது உயிரடைகிறார்கள். அநேகரும் எக்கால சத்தம் தணிக்கப்படும் போது அவர் உயிரோடு எழுந்து வானத்து கடந்து போகிறார் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். கடைசி சத்துராகிய மரணத்தை நாம் ஜெயிக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து 1ஆம் நூற்றாண்டு வாக்கு கொடுக்கப்பட்ட பிரகாரம் அவர் பூமிக்கு அனுப்பப்பட்ட நோக்கம் ஒரு கூட்டம் மரணத்தை நாம் ஜெயிக்கப்பட வேண்டும். காலங்காலமாக மரித்து
மரண வாசலில் குழிகளை வாசம் பண்ணி கொண்டு இருக்கிற மனிதர்கள் தேவன் உயிரடை செய்வார் என்று பார்க்கிறோம். அல்ல அருமரட்சகர் இயேசு கிறிஸ்து அவர் சொல்லப்பட சமாதானம் என்பது இதுதான். ஏதோ வியாதியிலிருந்து வறுமையிலிருந்து மாத்திரம் அல்ல, அது ஒரு சாதாரண காரியம். நம்ம அறிவை பலனை பயன்படுத்தோடு தப்பித்து கொள்ளலாம். ஆனால் இப்படிப்பட்ட நிலைகளை உலகத்தில் எந்த ஒரு நிலையை பயன்படுத்தி மனிதன் அதிலிருந்து விடுதலையாக்க முடியாது. அது இயேசு ஒன்று மாத்திரம் அவரால் தான் நமக்கு உண்டாகும் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்ட சமாதானம் என்பது இந்த பூமியில் இருக்கிறவரெல்லாம் ஏதோ வறுமையிலேருந்து விடுதலையான நோய் இது நினைக்கிறார். அது ஒரு அற்ப காரியம் தேவ சமூகத்தில். ஆனால் இறைமாருக்கு நாம் வாக்கு கொடுத்திருக்க பிரகாரம் மரணத்தை நாம் ஜெயிக்க போகிறோம். மரணம் என்பது கடைசி அதை நமக்கு நடைமுறைப்படுத்தப்படாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட சமாதானத்தை தான் தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து பல அதிகாரங்களை நாம் தேவன் நமக்கு நடைமுறைப்படுத்துகிறார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிப்போம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். நசரேயனாகிய இயேசு தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறாயும் பிசாசின் வல்லமை ஆகப்படி யாவரையும் குணமாக்கினார். இயேசு கிறிஸ்து ஊழிய பாதையில் பார்த்தீங்கன்னா அவர் கொடுக்கப்பட்ட 33 ஆண்டு காலத்தில் 3 ஆண்டு காலம் கிரியை செய்கிறார். அவரிடத்தில் கடந்தது நன்மை பெறாத மனிதர்களே கிடையாது. அப்படிப்பட்ட பலமுள்ள கிரியைகளை செய்து அவர் பூமியில் தான் தேவகுமார் என்று நிரூபித்தார். அதேபோல் கடைசி காலத்தில் மனவாட்டியாலும் 3 ஆண்டுகளை கிரியை செய்து இந்த பூமிகளை தானே மனவாட்டி என்பதை அவர் காண்பித்து ஆக வேண்டும். ஏன்னா வேதம் நமக்கு அப்படிதான் சான்றளிக்கிறது. தானியேல் 12ஆம் அதிகாரம் 7 வாசிப்போம். அப்பொழுது சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்களின் மேல் நிற்கிறவரும் ஆகிய புருஷன் தம்முடைய வலது கரத்தையும் தம்முடைய இடது கரத்தையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் என்றும் பரிசுத்த ஜனங்களின் வல்லமை சிதறடித்தல் முடிவு பெறும் போதே இவைகளெல்லாம் நிறைவேறி தீரும் என்றும் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் பேரில் ஆணையிட கேட்டேன். நான் அதை கேட்டும் அதன் பொருளை அறியவில்லை. ஆகையால் என் ஆண்டவனே, இவைகளின் முடிவு என்னமாய் இருக்கும் என்று கேட்டேன். அப்போ சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தனிமேல் இருக்கிறவருமாய் புருஷன் தம்முடைய வலது கரத்தை தம்முடைய இடது கரத்தை வானத்தினர் ஏறெடுத்து ஒரு காலம் காலங்கள் அரை காலம் சொல்லும் என்றும் பரிசுத்தவானுடைய வல்லமை சிதறடிக்கப்படும் என்று பார்க்கிறோம். இல்லை, இறைமார்க்குன்னு வாக்கு கொடுக்கிற பிரகாரம் ஒரு 3 ஆண்டு காலங்கள் பரிசுத்தவான்கள் வல்லமை சிதறடிக்கப்பட்டு ஒரு பூர்ணத்தை அடைந்து கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட கால ஒரு பலமுள்ள கிரியைகளை தேவன் நடைமுறைப்படுத்துகிறார் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். வெளிப்படுத்தின 11ஆம் அதிகாரம் 2 வாசிப்போம். ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு. பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதங்களவும் விதிப்பார்கள். என்னுடைய 2 சாட்சிகளும் இரட்டு வஸ்திரம் முடித்துக் கொண்டிருக்கிறவர்களாய் 1260 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாயிருந்தால் அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவருடைய சத்துருக்களை பட்சிக்கும். அவர்களை சேதப்படுத்த மனதாயிருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளாலும் பாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிற 2 ஒலிவமரங்கள் 2 விளக்குதல் இவர்களே. ஒருவன் சேதப்படுத்த மனதாக இருந்த அவருடைய வாயில் அக்கினி புறப்பட்டு அவளை சத்துருக்களை பட்சிக்கும். அவளை சேதப்படுத்த மனதாக இருக்கிற எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். அவள் தீர்க்கம் சொல்லி வருகிற நாட்களிலே
மழை பெய்யவை வானத்தை அடைக்கவும் அவ்வளோ அதிகாரமுடையவர் தண்ணீர்களை ரத்தமாக மாற்றவும் தாங்கள் வேண்டும் போதெல்லாம் பூமியில் சகல வாதைகளாலும் வாதிக்க அவ்வளோ அதிகாரம் உண்டு. ஆனால் இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் இயேசு கிறிஸ்து காலத்தில் விட மோசே நாட்கள் நடந்தது போல அப்போஸ்தலர் நாட்கள் நடந்தது பலமுள்ள கிரியைகளை செய்கிறார்கள். அவர் தெய்வ சமூகம் என்ன கேட்டுக்கொள்கிறார் அத்தனையும் செய்கிறார். ஒன்று தேவன் தடை செய்வது அல்ல. இப்படிப்பட்ட தேவன் இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்ட அதிகாரம் போல கடைசி காலத்தில் மனவாட்டியை கொடுத்து தெய்வ திட்டத்தை நிறைவேற்றி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். வெளிப்படுத்த 2ஆம் அதிகாரம் 26 வாசிப்போம். ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கைக்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவின் இடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இருப்புக்கோளால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க. ஜெயங்கொண்டு முடிப்பதற்கிறேன் நடப்பிக்கிறோம். என் பிதாவினத்து அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இரும்புகள் அவளை ஆளுவான். அவன் மண்பானங்கள் நொறுக்கப்படுவார்கள். கடைசி காலத்து 7ஆம் தூதன் என்று சொல்லுகிறேன். தீர்க்கதரிசிக்கான 2 பேர்கள் மத்தியில் தேவன் பலமுள்ள கிரியைகளை நடைமுறைப்படுத்துகிறார். அல்ல அருமிரட்சகர் இயேசு கிறிஸ்து பிதா என அனுப்பினது போல உங்களை அனுப்புகிறேன், என்னை விட பெரிய காரியம் செய்வேன் வாக்கு கொடுக்கிறார். ஆனால் இறைசனிதை நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தான் ஊழியத்தை பிறகு ஒரு பலமுள்ள கிரியை நடைமுறைப்படுத்தினார். மீண்டும் அதை விட பல மடங்கு கடைசி தன் மனவாட்டியை கொண்டு தேவன் கிரியை செய்வார் என்ற தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார். பல இடங்களை நான் வாசிக்கிறோம். மல்கியா 4ஆம் அதிகாரம், ஏசாயா 32-35 அதிகாரம், ஏசாயா 32:15, மீகா 7:11, இப்படி பல இடங்களில் பார்த்தீங்கன்னா மீண்டும் கடைசி கதை ஒரு பலமுறை கிரிகளை செய்து தன் சொந்த ஜனங்கள் எல்லா நிலைகளிலும் அவர் மீட்டுக்கொள்வார் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41 வாசிப்போம். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். அவனுடைய வார்த்தைகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். ஒரே நாள் 3000 பேர் மீட்கப்படுகிறார்கள். திரளான ஜனங்கள் சபைக்குள்ள கடந்து வருகிறார்கள். எல்லாரும் ஒருமித்து வாசம் பண்ணுகிறார்கள். ஆனால் இறைமாருக்கு நம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவ சமூகத்துக்குள்ளாக திரளாக கடந்து வருகிறார்கள். அப்போஸ்தலர் பலமான கிரியைகள் நடைமுறைப்படுத்துகிறது. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1-2 வாசிப்போம். ஜெபவேளை ஆகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாயிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. பேதுரு யோவானும் 9ஆம் மணி நேரத்தில் சபைக்கு போகிறார்கள். ஒரு முடமனை பார்க்கிறோம். தேவாலயத்தை வரை ஏதாவது கொடுப்பார் என்று அவர் பிச்சை கேட்கிறார். பேதுரை பார்த்து ஏதாவது கொடு என்று கேட்கிறார். எங்கிட்ட பொண்ணு வெள்ளியும் அல்ல,
இயேசுநாதன் எழுந்து நடை என்று கட்டளை கொடுக்கிறார்கள். அவன் நடந்தான் என்று பார்க்கிறோம். பிறவி குருடனாக காணப்பட்ட, முடவராக காணப்பட்ட, பிறப்பிலே வியாதியாக காணப்பட்ட அநேக மனுக்குலத்தை பிசாசு கட்டுகளினாலும் சோதனாக அநேகரை அவர்கள் விடுதலை ஆக்குகிறார்கள் என்று பார்க்கிறோம். மனிதனாலும் மருத்துவத்தால் செய்ய முடியாமல் வல்லமுறை கிரியைகளை செய்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆனால் கடைசி காலத்தில் காணப்படுற தன் மனவாட்டி ஒரு பலமுறை கிரியிலே நடைமுறைப்படுத்துவார் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 12 வாசிப்போம். அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். மற்றவர்களில் ஒருவரும் அவர்களுடனே சேர துணியவில்லை. ஆகிலும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள். திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகையிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்று பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். இங்க பார்க்கிற பேதுருடைய ஊழிய காலத்துல ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஆளுக ஜெபிக்க முடியாது. பேதுரு வருகிறான்னு கேள்விப்பட்டு எருசலேம் நகரத்தில் சுற்று வட்டாத மனிதெல்லாம் அவன் நடந்து போற நிழலில் வைக்கிறார்கள். அவன் நிழல்படி எல்லாரும் குணமடைகிறார்கள். உலக வரலாற்றில் ஒரு அதிசயத்தக்க ஒரு கிரியை, மனிதனால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் நிலைப்பாடு. பேதுருடைய நிழல்படி அநேக குணமடைந்தார்கள். பவுலுடைய தடி ஆடைகள் உரிமாலைகள் வியாதி உள்ள மனிதன் கொண்டு போடுகிறார், எல்லாம் குணமடைகிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் இறைமார்க்கு நம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் அறிமுறையை கிறிஸ்து கொடுக்கப்பட சமாதானம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. பூமியில சாத்தானால் கட்டப்பட்ட பிறவிலே உருவாக்கப்பட்ட எல்லா வியாதிகள் இந்த குணமாக்குறார் என்று பார்க்கிறோம். ஆனால் கடைசி காலத்தை இறைமாருக்கு வாக்கு கொடுக்கிற பிரகாரம் தான் மனவாட்டியை கொண்டு ஒரு பெரிய கிரிகளை நடைமுறைப்படுத்த போகிற வேதம் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறது. நாம் அதெல்லாம் கண்ணாலே தேவன் நமக்கு காமித்திருக்கிறார். ஒரு சீக்கிரமாக என்னென்ன ஒரு முறை வானத்து பூமி அசைப்பு என்று வாக்கு கொடுக்கிறார். உலகம் வரலாறுக்கான நம்முடைய அதிசயில காண செய்ய நாம் தேவன் திட்டம் செய்திருக்கிறார். ஆனால் தேவன் சொல்லப்பட்ட சமாதானம் என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. மனிதனாலும் மருத்துவத்தை உலகத்தாலும் விடுதலையாக்க முடிய பலத்தை கிரிகளை நடைமுறைப்படுத்தி தேவன் நம்ம சகலத்திலிருந்து விடுதலை ஆக்குறார் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். அடுத்தபடி ஒரு ஆளுகையை வைக்கிறார். ஏதோ பூமிக்கிற வாழ்க்கையில் மாத்திரம் நன்மை அடைவது மாத்திரம் இல்லாமல் ஒரு பெரிய ஆளுகை. வெளிப்படுத்தின 20ஆம் அதிகாரம் 4 வாசிப்போம். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சிய நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சுரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவனுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். அன்றி நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகள் மேல் உட்கார்ந்திருந்தார்கள். நியாய தீர்ப்பு கூட அவருக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுப்படும் சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசன நிமித்தம் சிறைதமனவுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையால் சொரூபத்தையால் வணங்காமலும் தங்கள் நெற்றிருந்த கைகளை அதன் முத்திரை தரித்து கொள்ளாமலும் இருந்தவளை கண்டேன். அவள் உயர்த்தி கிறிஸ்துவோட 1000 வருஷம் அரசாண்டார்கள். ஆனால் இயேசுவுக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நாம் எதிரிகளை நியாய தீர்ப்பு செய்கிறோம். தேவனுக்கென்று கட்டுகளும் பாடுகளும் சுமந்து தெய்வத்திடம் காத்திருந்த ஜனங்கள் இந்த பூமியில் நாம் அடிமையாக்கப்பட்ட இந்த பூமிக்குள்ளாக 1000 ஆண்டுகள் ஆட்சி பண்ணுகிறோம் என்று சொல்கிறார். தள்ளப்பட்ட ஒதுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட நம்மை
எந்த பூமி நம்மை புறக்கணிக்கப்பட்டதோ இந்த பூமியில் அப்படியாக ஒரு சமாதான வாழ்க்கையும் இந்த பூமிக்கும் அதிபதிகளாக நாம் நியமிக்கப்படுகிறோம் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். அல்ல அருமினேசர் கொடுக்கப்பட்ட சமாதானம் என்பது ஏதோ வியாதி வறுமை எல்லாமே மாத்திரமல்ல, நாம் எதிரிகளை நியாய தீர்ப்பு செய்கிறோம், தன் சொந்த ஜனங்களை எல்லா நிலையிலும் விடுதலையாக்குறார். எந்த பூமியில் ஒதுக்கப்பட்டு புறக்கணப்பட்டு அடிமையாக காணப்பட்டோமோ அந்த பூமியை நாம் ஆட்சி பண்ண போகிறோம் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். மத்திய 25ஆம் அதிகாரம் 31 வாசிப்போம். அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அப்போ சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனும் செம்மறியாடு வெள்ளாடுகளை வெவ்வேறு பிரிக்கப்படுவது போல அவளை பிரிப்பார். செம்மறியாடு தமது வலது பக்கத்தில் வெள்ளாடு இடது பக்கத்தில் நிற்பார். அப்போ ராஜா தம் வலது பக்கத்தில் நிற்பதை பார்த்து, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டான முதல் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஆனால் இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் உலகம் உண்டான முதல் தேவன் என்ன தீர்மானிக்கப்பட்டிருந்தாரோ அதை சாத்தான் தடை செய்தான். அதை மீண்டும் கடைசி காலத்தில் காணப்படுற தன் மனவாட்டியை கொண்டு அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து மூலியமாக இந்த ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்கிறோம் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். வெளிப்படுத்தின 1ஆம் அதிகாரம் 5-6 வாசிப்போம். உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகி இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இங்க தூதனுக்கு அறிவிக்கிற பிரகாரம் அவன் சொல்லுகிறான், இயேசுநாதத்தில் தான் மீட்கப்பட்டு நம்ம எல்லாம் ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கப்பட்டு நாம் என்றென்றைக்கும் இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். 1000 ஆண்டுகள் நீ ராஜாக்களும் ஆசாரிய ஆக்கப்பட்டு இந்த பூமியை நாம் சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். ஆனால் இறை சமூகம் நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நீங்கள் ராஜரிக ஆசாரி கூட்டமாக இந்த பூமியில் ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட நீங்களே இந்த பூமியை ஆளப் போகிறீர்கள் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். தேவனுக்கு நமக்கும் ஒரு வாசஸ்தலமாக நியமிக்கிறார். அது காலங்காலமாக யுக யுகமாக தேவனை பார்க்க முடியாமல் தவித்து கொண்டு நமக்கு ஒரு வாசஸ்தலமாக தேவன் நம்மை நடைமுறைப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். ஒரு பூர்ண தத்துவத்தை நமக்கு கையளிக்கிறார். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிற என்றும் தேவனுடைய ஆவிகளை வாசமாக இருக்கிற அறியாது இருக்கிறீர்களா? ஆனால் இறைமார்க்கம் தேவனை பார்க்க முடியாது, சந்திக்க முடியாது தவித்து கொண்டிருக்க மனுக்குலத்துக்கு நீங்கள் தேவனுடைய வாசஸ்தலமாக மாறுகிறீர்கள். தேவன் என்றென்றைக்கு உங்களை என்ன பண்ண போகிறார்? ஒரு வாசஸ்தலமாக உருவாக்க போகிறார். வெளிப்படுத்தின 21ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் வாசிப்போம். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு
இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டு இருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரு சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலமாய் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. மேலும் பரலோகத்தில் உண்டான ஒரு சத்தத்தை கேட்டேன். இதோ மனுஷனிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவளிடத்தில் அவர் வாசமாய் இருப்பார். அவளுடைய ஜனமாய் இருப்பார்கள். கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமில்லை, துக்கமில்லை, அழுதுமில்லை, வருத்தமில்லை, முந்தினவை எல்லாம் ஒழிந்து போயின. ஆனால் இறைமாருக்கு நம்ம வாக்கு கொடுக்கிற பிரகாரம் தேவ சன்னிதானத்துக்குள்ளாக தேவனை பார்க்க முடியுமா, சத்தத்தை கேட்க முடியுமா என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற மனுக்குலத்துக்கு தேவனுடைய வாசஸ்தலம் மனிதனிடத்தில் இருக்கிறது. மனிதனை காலங்காலமாக அடிமைப்படுத்தின, துன்பப்படுத்தின, மனிதனை விட்டு நீங்காமல் காணப்பட்ட கண்ணீர், கவலை, மரணமெல்லாம் முற்றும் மாற்றப்படுவதாக நான் பார்க்கிறோம். ஆனால் இறைசனி தான் நமக்கு கையளிக்கப்பட்ட பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையில் காலங்காலமாக அச்சுறுத்தி தேவனுக்கு மனிதனுக்கு பிளவாக காணப்பட்ட எல்லா கிரைகளை அழித்து தேவனபடியாக ஒரு நிரந்தர சமாதானத்தை கொடுக்கிறார். ஆனால் கொடுக்கப்படுகிற சம்பவம் என்பது ஏதோ 10 ஆண்டு, 100 ஆண்டு, 1000 ஆண்டு அல்ல, ஒரு நிரந்தரமான நிலை தான் முக்கியம். தேவனால் கையளிக்கப்படுகிற மீண்டும் நடைமுறைப்படுத்த போகிற சம்பவம் என்பது அது யுகயுகமாக காணப்படுவதாக பார்க்கிறோம். நாம் எதிரியா சாத்தானை அவர் அக்கினிகளை தள்ளி விடுகிறார் என்று பார்க்கிறோம். 20ஆம் அதிகாரம் 1-2 வாசிப்போம். வெளிப்படுத்த 20:1-2. ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக் கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலுசற்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். பிசாஸ் என்று சாத்தான் சொல்லப்பட்ட பழைய வலுசற்பமை அதை பிடித்து அது 1000 வருஷம் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அவன் அங்கே கட்டப்படுகிறான். ஆனால் இறை சன்னிதானத்துக்குள்ளாக நமக்கு தேவன் வாக்கு கொடுக்கிற பிரகாரம் தன் எதிரிகளை முற்றுமே அவர் அழித்து போடுகிறார். தன் சொந்த ஜனங்களுக்கு அருமரட்சகர இயேசு கிறிஸ்து மூலியமாக நிறைய இருக்குது. நாம் கொஞ்சம் தான் உங்களுக்கு பிரசங்கித்து இருக்கிறோம். காலங்காலமாக நம்மை அடிமைப்படுத்தி கொண்டிருந்த கடைசி சத்துராகி மரணத்தை நாம் ஜெயிக்கிறோம். இந்த பூமிக்குள்ளாக கண்ணீர், கவலை, பிரச்சனை கண்டு நம்ம எல்லாம் முற்றும் துடைத்து போடுகிறோம். இந்த பூமி நம்ம அடிமையாக்கப்பட்டிருந்த இந்த பூமி அவங்களுக்கு ஆளுகை கொடுக்கிறோம். காலங்காலமாக நம்மை அடிமைப்படுத்தி வேதனைப்படுத்த சாத்தானே நிரந்தரமாக அவனை கட்டி வைக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து கொடுத்த சமாதானம் என்பது ஏதோ நாம் எதிர்பார்க்கிற பண கஷ்டம், வியாதி இது மாத்திரமல்ல. காலங்காலமாக அடைந்து கொள்ள முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிற எதற்காக தேவன் இந்த பூமியில் மனிதனை சிருஷ்டித்தாரோ அதை மீண்டும் நடைமுறைப்படுத்துகிறார். அதில் இப்படிப்பட்ட காலத்தை நாம் மையப்படுத்தி இருப்பதனாலே சீக்கிரமான நாட்களில் தேவன் நம்ம துவங்க போகிறார். பூமியில் வாழ்கிற பிரகாரம், இருக்கிற பிரகாரம், பூமிக்கிற கூடாரமாகிய வியாதி, பலவீன, வறுமையெல்லாம் மாற்றி ஆதி அப்போஸ்தலர்களுக்கு நடைமுறைப்படுத்தினது போல ஒரு பிரதான விடுதலை தரப்போகிறார். ஆதி அப்போஸ்தலர்கள் கையாண்டது போல ஒரு பொது உடைமை நடைமுறைப்படுத்த போகிறார். தேவனுக்கு நமக்கு ஒரு நீங்காத உறவை மேம்படுத்தி எந்த பூமியை சாத்தானமே அடிமைகளாக மாற்றினானோ அந்த பூமியை நாம் ஆட்சி செய்ய போர் என்று இறைமார்க்கம் கொடுத்திருக்கிறது. இப்படிப்பட்ட சமாதானத்தை தான் அவர் சொல்லுகிறார். உலகம் தருகிற சமாதானம் அல்ல, உலகம் கொடுக்கிற சமாதானம் நிரந்தரம் கிடையாது.
இன்றைக்கி ஏழையாக இருப்பான், நாளைக்கு பணக்காரன் ஆவான். இன்றைக்கி நல்லா இருப்பான், நாளைக்கு வியாதி ஆவான். இது உலகம் கொடுக்குற சமாதானம். கிறிஸ்துவோட சமாதானம் நிரந்தரமான ஒரு சமாதானம். அவர் கொடுத்ததை ஒருவனும் எடுத்துக்கொள்ள முடியாது. அவர் செய்ய நினைத்த ஒருவனும் தடை செய்ய முடியாது. அப்படிப்பட்ட கிறிஸ்துவ கொடுக்கிற சமாதானம் நிரந்தரமானது. அது யுகயுகமாக என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதான் நாம் கல்வாரி சிலுவையில் தேவன் நமக்கு சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். அதை கடைசிகளை தன்னுடைய மனவாட்டிக்கு ஒப்புவித்திருக்கிறார். மனவாட்டி மூலம் அறிந்து பெற்று தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரங்களை காணப்படும்படியாக தேவன் நாமத்தை கேட்டுக்கொண்டும் தேவனுடைய வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.